இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காத்தே தாத்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன தாத்தா? எதனா ரகசியமா? ரகசியம் தாயா. இத்தனை நாளா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை அதை இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. என்ன விஷயம் தாத்தா? சொல்லுங்க. நான் இப்போ சொல்ல போற விஷயத்த யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. முக்கியமா உன் பாட்டி காதுக்கு இது போகவே கூடாது. கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாத்தா. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. நாம எல்லாருமே நாளைக்குன்னு எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல நாளைக்குங்கிறது நமக்கு நிரந்தரம் இல்லப்பா. அது வெறும் ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான். நான் ஏன் இதை சொல்றேன்னு உனக்கு தெரியும். ஏன் தாத்தா இப்பெல்லாம் பேசுறீங்க? ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப நான் தூங்கும் போது திடீர்னு ஒரு நினைப்பு தோணுச்சு. ஒரு உத்தரவு மாதிரி, ஒரு அருள் வாக்கு மாதிரி, நீ ஊருக்கு போ, அங்க கும்பாபிஷேகத்தை நடத்துன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் சொன்னுச்சு. அந்த அம்மனே சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சா பரமேஸ்வரியும் என் பையன் ராஜராஜனும் கவலைப்படுவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி நான் அவஸ்தைப்படுறத அவங்களால தாங்க முடியாதுன்னு தான் நான் காசிக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டேன். தாத்தா, நீங்க இதையே பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உன் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவன் மனசு உடைஞ்சு போயிடுவா. அதுவும் இல்லாம யாருக்குமே கும்பாபிஷேகத்துல கவனம் இருக்காது. என் மேலதான் கவனம் இருக்கும். அதான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான். கும்பாபிஷேகத்தை நீ முன்னாடி நின்று நடத்தணும். பிரிஞ்ச நம்ம குடும்பம் ஒன்று சேரணும். நான் இருக்கிற வரைக்கும் என் பேத்திங்களோட சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். யா கண்டிப்பா தாத்தா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன் தாத்தா.